மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா முயற்சிகள் வெற்றி பெறும். என்ன விஷயமானா வச்சுக்கோ, நீ ஒரு முறை முயற்சி பண்ணு, ரெண்டாவது முறை முயற்சி பண்ணு, அட ஒரு 4 முறை கூட தான் முயற்சி பண்ண, முயற்சி அப்படின்றது சக்சஸ் ஆகும் அப்படின்றது. அதே மாதிரி பயணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. பயணம் அதிகரிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம குடும்பத்தோட எங்கன்னா வெளியூர் போகலாம், டூர் போகலாம், இல்லை ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, இன்ப சுற்றுலா இந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை வேலை நிமித்தமாக நம்ம வேலை செய்கிற இடத்துலேருந்து நம்மளை பார்த்திங்கன்னா அஃபிஷியலி நம்மளை வெளியே அனுப்புவாங்க. அந்த மாதிரி அஃபிஷியலி நம்ம அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான பிராப்தமும் உண்டு. ஆக மிதுனமா நீங்கள் உங்களுக்கு பயணம் அதிகரிக்கும் அப்படின்றது உங்களுடைய பல ராசி அன்பர்களுக்கு மன அமைதி தேவை அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த காலகட்டம், இந்த வருடம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனை நோக்கி போவீங்க. ஏதோ காரணம், ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை வேலை பலு அதிகரிக்கலாம், இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தினால அடிக்கடிக்கு ஸ்ட்ரெஸ் நோக்கி போவீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் நோக்கி போவீங்க. அதனால் மன அமைதி தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் மேலே பாருங்கள், இப்போ நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வருடம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆளுங்க 2 ஆள் வேலை செய்கிறேன் அப்படின்னும் போது அந்த தொழில் மேன்மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கினீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. மந்தன் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் பாருங்கள் இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா 2026 2025 இப்படி தான் பேஸ் பண்ணி நம்ம பலன்களை பார்க்குறோம் இல்லைங்களா. நாங்களே அது சார்ந்து நிறைய பதிவுகள் அப்படின்றது கொடுத்து தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மரபு வழி ராசியை பார்க்கறது அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்மளோட மரபு வழி ராசி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் இருக்க தான் செய்யுது. இது இன்று நேற்று வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 20,000 30,000 வருஷமாக இந்த மரபு வழியில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்நாள் அப்படின்றது பார்த்து இருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாக்டான ப்ரூஃப் கிடையாது, இருந்தாலும் தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கும் மேலே இப்போ கொஞ்சம் பாருங்கள், ஒரு 50+ 60+ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா இந்த நாள் தான் பாருங்கள். அது எந்த நாள் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் நாள். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி இந்த ஒரு பண்டிகை இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பொங்கல் பண்டிகை, இந்த மகர சங்கராந்திக்கு அப்படின்னு ஒரு புருஷன் இருக்காங்க. அவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி அன்றைய தினம் மகர சங்கராந்தி புருஷனுடைய அவனுடைய தோற்றம், அவன் என்ன ஆயுதத்தை ஏந்தி வந்திருக்கான், என்ன வாகனத்தில் வந்திருக்கான், என்ன ஆபரணங்களை போட்டிருக்கான், இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா பலன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 60+ இருக்கவங்களாம் சொல்கிறது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா மகர சங்கராந்தி தினத்தன்று என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாலாம் கோயில் பக்கத்தில் இருக்க ஹனுமன் கோயில் இல்லை பிள்ளையார் கோயில் போவாங்க. போயிட்டு அங்கே இருக்க ஐயர்கிட்ட கேட்பாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குது, நாட்டில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என் குழந்தை துலா ராசி, என் குழந்தை ரிஷப ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களாம். இன்றளவும் கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா இதை தான் முக்கியமான பலனாக கருதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மகர சங்கராந்தி புருஷன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மந்தன் அப்படின்ற பெயர் வச்சுட்டு வரான். அதே மாதிரி சாமரம் பார்த்திங்கன்னா ஷாமலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலகம், நாட்டில் கலகம் ஜாஸ்தி வருமா. அதே மாதிரி கொடை பார்த்தீங்கன்னா முக்தம் ஏந்தி வரான். அப்படின்னா என்னென்னா தபசிகளுக்கு பீடை அப்படிம்பாங்க. ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க, நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. புலி வாகனத்தில் எழுந்தொருளி வராரு. அப்போ புலி வாகனம் அப்படின் போது மிருக பயம் அப்படின்றது இருக்குது, மிருகங்களால் பயம் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஆயுதம் கட்கம் ஏந்தி வர்றதுனால உலகத்தில் யுத்தம் நடக்கும் அப்படின்றது வருது. நட்சத்திரம் அனுஷம், வியாதி. அனுஷம் பார்த்திங்கன்னா சனியினோட நட்சத்திரம். அப்போ உலகத்தில் வியாதி நிறைய வரும், ஜுரம் நிறைய வரும், ஜுரபீடை வரும் அப்படிங்கிறாங்க. திக்கு, எந்த திக்கு நோக்கி வராருன்னா வடக்கு அப்படின்னா சர்வநாசம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த கிழமை அவர் உதிக்கிறாரு அப்படின்னா புதன்கிழமை அதிக மழை, போன வருஷம் இருந்த மாதிரி அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ராசி விருச்சிகத்தில் வராரு, அதனால உலகளாவிய யுத்தம் இருக்கும் அப்படிங்கிறாங்க.
ஆபரணம் வைடூரியம் பூண்டு வராராம். அதனால நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களாம்மா அப்படின்னா, உலக நடப்புக்காக இது என்னென்ன மாதிரி உலகத்தில் நடப்பு இந்த அழிவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால பைரவ வழிபாடு. அம்பிகையில் தசமகா வித்யாவில் ஒரு மகாவித்யானோட வழிபாடு பிரசித்தி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே நம்ம காஞ்சி மகா பெரியவா எப்பயுமே சொல்லுவார், உலகம் எப்பெல்லாம் வந்து அழிவை நோக்கி போகும் அப்படின்ற பயம் இருக்கோ அப்போ நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். இல்லை வீடுகளில் ஒரு முறையாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம டேப்பில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உலகம் காப்பாற்றப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பலன்களை நேரம் வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, முயற்சிகள் வெற்றி பெறும். என்ன விஷயமானா வச்சுக்கோ, நீ ஒரு முறை முயற்சி பண்ணு, 2வது முறை முயற்சி பண்ணு, ஒரு 4 முறை கூட தான் முயற்சி பண்ண, முயற்சி அப்படின்றது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது மந்தனோட வாக்கு. ஆக முயற்சியே பண்ணாமல் நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம் இல்லைங்களா, சின்ன வயசில் ஒரு நரி இருக்குமா, மேலே வந்து பார்த்திங்கன்னா திராட்சை இருக்குமா, எக்கி 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 பார்க்குமா, அதால் ஒரு அளவுக்கு மேலே எக்க முடியாமல் சோம்பேறித்தனப்பட்டு சீச்சி இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசை மாற்றிட்டு போயிடுமா. அந்த மாதிரி இல்லாமல் என்ன விஷயம் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னாலும் பல முறை முயற்சி பண்ணுங்க, பன்மடங்கு முயற்சி பண்ணுங்க, அது சக்ஸஸ் அப்படின்ற உங்களோட டெஸ்டினி அடையிறதுக்கு வழியாக இருக்கும், சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தீபா அருளாளன் முயற்சி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத ஏதாவது தேவையில்லாத விஷயத்தில் திருப்பி 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 முயற்சி அப்படின்றது பண்ணாதீங்க. நேர்மையான நாணயமான விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி பயணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பயணம் அதிகரிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம குடும்பத்தோடு எங்கன்னா வெளியூர் போகலாம், டூர் போகலாம், இல்லை வந்து ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, இன்ப சுற்றுலா இந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை வேலை நிமித்தமாக நம்ம வேலை செய்கிற இடத்துலேருந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலி நம்மளை வெளியே அனுப்புவாங்க. அந்த மாதிரி அஃபிஷியலி நம்ம அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான பிராப்தமும் உண்டு. ஆக மிதுனமா நீங்கள் உங்களுக்கு பயணம் அதிகரிக்கும் அப்படின்றது உங்களுடைய பலன். அதுக்கும் மேலே சகோதர ஆதரவு கிட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. சகோதர ஆதரவு என்னம்மா சொல்கிறீங்க, எங்கள் சகோதர சகோதரிகள்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சு 10 வருஷம் ஆகுதுமா, 15 வருஷம் ஆகுதுமா, எத்தனை வருஷம் ஆனாலும் ரத்த சொந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குதானுங்க செய்யுது, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படிம்பாங்க. அப்போ நம்மளோட ரத்த சொந்தம் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருத்தம் கஷ்டம்னும் போது அந்த சொந்தம் நம்மளை தேடி வரும் அப்படின்றது நிதர்சன உண்மை. ஆக உங்களோட சகோதர சகோதரிகளோட ஆதரவு கிடைக்கும். ஆதரவு அப்படின்னு பெரிய லெவலில் நம்ம யோசிக்க வேண்டாம். அது ஒரு 10 பைசா ஆதரவானா இருக்கட்டும், ஒரு ரூபாய் ஆதரவானா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், எக்கனாமிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு மன அமைதி தேவை அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த காலகட்டம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனை நோக்கி போவீங்க. ஏதோ காரணம், ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை வேலை பலு அதிகரிக்கலாம், இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தினால அடிக்கடிக்கு ஸ்ட்ரெஸ் நோக்கி போவீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் நோக்கி போவீங்க. அதனால் மன அமைதி தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வருடம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆளுங்க 2 ஆள் வேலை செய்கிறேன் அப்படின்னும் போது அந்த தொழில் மேன்மேலும் 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 வளர்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நான் ஒரு ஆளுங்க 1/2 ஆள் வேலை தான் செய்வேன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பெரிய லெவலில் வளராதுங்க. யார் எந்த வேலை செஞ்சாலும் அட நீங்கள் வேறுங்க, நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் மூதாதையர் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னாலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கடின உழைப்பு அப்படின்றது உழைக்கணும். அவங்க சேர்த்தது ஓகே, அவங்க பண்ணது ஓகே, அவங்க சாதிச்சது ஓகே, நம்ம சாதிச்சது என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சும்மா உட்கார மாட்டோம் இல்லைங்களா. ஆக கடின உழைப்பு அப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மேல்மேலும் மேன்மேலும் அதாவது பார்ப்புகழும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமை புகழ் அப்படின்றது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே அப்படின்னு சொல்கிறாரு அவர் யார், மந்தன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டேங்க, அது நான் இப்போ அதை பற்றி யோசிக்க கூட இல்லைங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன், இந்த காலகட்டம் நடந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்கிறேன், நீங்கள் அதில் எப்படி அப்ளை பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த விதத்தில் லக்கு ஃபேவர் ஆச்சு அப்படி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து பாருங்கள், ரொம்ப நாளாக வந்து ஃபாரின் வந்து டூர் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேங்க. ரொம்ப நாளாக என்னோட சின்ன வயசுலேருந்து ஆசை, ஆஸ்திரேலியாவில் போய் சுற்றி பார்த்து வரணும் அப்படின்னு. இந்த காலகட்டம் திடீர்னு வந்து பாருங்கள், நான் ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஜுவல் வாங்கினேன்.
ஜுவல் வாங்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதில் அந்த பம்பர் அடிச்சிச்சு, ப்ரைஸ் அடிச்சிச்சு. அது ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஆஸ்திரேலியா டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஏர்போர்ட் போகிறது தான் என் வேலை, திருப்பி ஏர்போர்ட்டில் கொண்டாந்து விட்றாங்க, ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வரது தான் என் வேலை. இப்படி இதெல்லாம் நான் சின்ன வயசில் பட்ட ஆசைங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட ஆசை. ஆசைப்பட்டுட்டு அதோடு விட்டுட்டேன். பெருசாக அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனால் இது இந்த காலகட்டத்தில் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? சரி, அதே மாதிரி பாருங்கள், நம்ம தம்பி தங்கச்சி நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு ஆஸ்பெக்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்கே வந்து அவங்க வாழக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கும். அவங்க அங்கே போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கும். நம்ம கூட இருக்கும்போது நம்ம அந்யோன்யம் அப்படின்ட்டு இருந்தால் மாதிரி வெளிநாடு போனால் இருக்காது இல்லைங்களா? முதல்ல நேரமே மாறுது, நம்ம நேரமோ அவங்க நேரமோ. அந்த மாதிரி அவங்க கூட வெளிநாடு போயிட்டு அவங்க சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறதுனால, அங்கே போய் படிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறதுனால, நம்மளே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிற பிராப்தம் இருக்கிறதுனால, நமக்கும் அவங்களுக்குமான ஒரு ரொம்ப நெருக்கம் அப்படின்றது கொஞ்சம் குறையும். சப்போர்ட்டிவ்லாம் இருக்கும், நெருக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதே மாதிரி பாருங்கள், நமக்கு இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும். சேர்க்க ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, தேவையானது தேவையில்லாது எப்படி தெரியும்? அது எதுவானா இருந்துட்டு போட்டோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க. ரகசியங்களை பகிரல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய மிதுனத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில் போகிறது, தாராளமாக போகக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை. இந்த வருஷம் அதுக்கான பிராப்தம்லாம் இருக்குது. கொஞ்சம் ஒரு இடத்துக்கு ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழிலுக்கு மாற போகிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இருக்க ப்ளஸ்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க, மைனஸையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேங்க, அந்த ஆஃபீஸில் வந்து பாருங்கள், இதை விட எனக்கு ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும், அதனால் போகலான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் வேலையும் கம்மின்னு சொன்னாங்க, அதனால் போகலான்னு நினைக்கிறேன். சொன்னாங்க அப்படின்றத நம்பாதீங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே அங்கே என்ன பொசிஷன் அதை தெரிஞ்சுட்டு போகிறது அப்படின்றது நல்லது. புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். நம்ம நல்லா உழைக்கிறோம் அப்படின்னா காசு நடமாட்டம் இருக்குங்க. காசு நடமாட்டம் இருக்குது அப்படின்னாலே எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம கையில் காசு இருந்தால் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். காசும் இல்லை அப்படின்னா தான் நம்ம மூளையில் உட்கார்ற சூழ்நிலை அப்படின்றது வந்துடும். ஆக உழைப்பு பிரதானம், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கடனை நிவர்த்தி பண்ணணும், நோய் இல்லாத வாழணும், எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அத்தனையும் நடக்குங்க. உங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும்னு சொல்லியிருக்காரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த உடல் சார்ந்த உபாதைகளை பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. புரியுதுங்களா? தொழிலில் ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னால ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்கு வருமானம் அப்படின்றது வந்துடும். மறைமுக எதிரிகள் யாராவது இருக்காங்க, மறைமுக உறவு முறை இருக்குது, அந்த உறவு முறையெல்லாம் வெளியே தெரிஞ்சிடுமா அப்படின்னு பயந்தீங்கன்னா அதெல்லாம் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, வழியும் கிடையாது. இருந்தாலும் உங்களோட முயற்சி மூலியமாகவும் நீங்கள் முதல்ல எந்த அளவுக்கு அந்யோன்யமாக பாசமாக பழகிட்டு இருந்தீங்களோ அதே அளவுக்கு அந்யோன்யம், பாசம், மரியாதை, அந்த கண்ணியத்தோடு பழகுனீங்க அப்படின்னா அந்த மறைமுக உறவு அப்படின்றது மறைமுகமாகவே இருக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கினீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. மந்தன் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைம்மா எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கே 2வது திருமணம் நடக்கணும், இல்லை டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு, இந்த டிவோர்ஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வருமா அப்படின்றது, வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், பிள்ளை MBBS சீட் வாங்கணும்னு நினைக்கிறோம், இப்படி பல பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தாங்க அதுக்கு இண்டெக்ஸ். 100க்கு 100% கரெக்டாக இது ஆகும், ஆவாது, ஆவறதுக்கு 40% வாய்ப்பு, 90% வாய்ப்பு, இப்படி பர்சன்டேஜோடு சொல்லிட முடியும். ஆக அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.